நம் அரங்கின் நிறுவனர் ஆசுகவி பேரறிஞர் ஐயா அம்மா இருவரின் திருவடி தாமரைகளை முதலில் வணங்கிக் கொள்கிறேன். என் மீது பற்றும் பேரன்பும் கொண்டு என்னை வழிநடத்துகிற ஆசானாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் திருவுருவ படத்தை பார்த்து கொண்டு நான் பேசுகிற பொழுது என் உள்ளம் எங்கோ செல்கிறது. ஐயா அவர்கள் அம்மாவோடு என் அருகில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை நான் பெறுகிறேன். இந்த இல்லத்திற்கு வருகிற பொழுதெல்லாம், ஐயா அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் பெற்ற பேராக கருதி மகிழ்ந்திருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவர்களிடம் ஆசி பெற்று என்னுடைய வாழ்க்கையை நன்முறையில் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் என் மீது கொண்ட அன்பிற்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய எண்ணங்களை நிறைவு செய்கின்ற அவருடைய புதல்வர்கள், பெயரர்கள், உற்றார் உறவினர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உரிமையாக்கிக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் தை திங்கள் முதல் சனிக்கிழமை தோறும் என்னை பேசுமாறு பணித்து திருக்குறளை நான் மேலும் மேலும் கற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னை ஆற்றுப்படுத்தியிருக்கிற ஐயா அவர்களை நான் எப்படி புகழ்வேன், எப்படி மறப்பேன்? அந்த நிலையிலே இன்று அவர்களுடைய தெய்வ வாக்காக திருவள்ளுவர் காட்டும் மா மருந்து என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரை ஆற்ற விளைகின்றேன் ஐயா அவர்களின் நல் ஆசிகளோடு. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய உலகுக்கெல்லாம் பொதுமறையாக விளங்கும் சிறப்புடைய தமிழ் முதல் நூல். இதற்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த ஒப்பற்ற நூல் திருக்குறள். பன்னாட்டாரும் ஏற்றி போற்றுகின்ற ஒப்பில்லாத நூல் இது எனலாம். 133 அதிகாரங்களில் 1330 அரும் குறட்பாக்களால் வாழ்வியலை மிக எளிதாக விளக்குகின்ற ஒப்பற்ற நூல். வள்ளுவத்தில் இல்லற இயலை அன்பில் தொடங்கி புகழில் நிறைவு செய்வதையும், துறவற இயலை அருளுடைமையில் தொடங்கி அவா அறுத்தலில் நிறைவு செய்வதையும் படிப்போர் போற்றி புகழ்வர். மாந்தரை தெய்வநிலைக்கு ஏற்ற வழிகாட்டும் நூல் இஃது எனலாம். வாழும்போதே தன்னலப்பற்று இல்லாமல் பொதுநலத் தொண்டோடு வாழ்வது வீடு பேறு எனலாம். அன்பே படிப்படியாய் வளர்ந்து மாந்தரை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். புகழ் எவ்வாறு அவர் வழிமுறைக்கும் தொடருமோ அவ்வாறே இகழும் தொடரும் என்பது வள்ளுவர் வாக்கு. அறம், பொருள், இன்பம் ஆகிய முப்பொருள்களையும் தனித்தனி பகுப்பாக்கி தன் நூலை முப்பால் ஆக்கியவர் திருவள்ளுவர். அறம் என்னும் பெயராலும் திருக்குறள் வழங்கப்பட்டது. திருக்குறள் மக்கள் அறவழியில் வாழ்ந்து வளம்பெற எழுதப்பட்ட நூல். ஆதலால் குறள் கூறும் கருத்துக்கள் வழியே வாழ்பவர் பெரும் புகழோடு வாழலாம் என்பது தெளிவு. திருக்குறள் இறைமையை ஏற்று போற்றும் நூலாகும். தவம் என்பது தன் துன்பத்தை பொறுத்து கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதும் ஆகும். துறவு என்பது இல்லற வாழ்வின் முதிர்ந்த நிலையே என்பது வள்ளுவர் கருத்தாகும். பிறப்பில் ஏற்றத்தாழ்வு காணாத பெருமை கொண்டது இந்நூல். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒருமைப்பாடே திருக்குறளின் தலையாய சிறப்பாகும். பிறப்பில் வேற்றுமை இல்லையெனில் குலப்பகுப்பு, ஏற்றத்தாழ்வு, ஆண்டான் அடிமை ஆகியவற்றுக்கு இடம் இல்லை. திருக்குறளில் வரும் இனம் இரண்டே. ஒன்று மேன்மை குணம் அமைந்த மேல் இனம், மற்றொன்று கீழ்மை குணம் கொண்ட கீழ் இனம். இதுவே பெரியர் சிறியர் என்று வழங்கப்படும்.
ஆடவர் பெண்டிர் சமன்மை கருதுவது திருக்குறள். வாழ்க்கை துணைநலம் என்றும் ஆட்சியே இதனை நன்கு விளக்கும். இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் திருக்குறள் கற்பவன் மாந்தன் ஆவான், திருக்குறள் ஆய்பவன் அறிஞன் ஆவான், திருக்குறள் வழி வாழ்பவன் தெய்வம் ஆவான் என்று முழங்குகின்றனர். அதனால்தான் திருக்குறள் நம் மறை ஆயிற்று. திருவள்ளுவர் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தமிழில் அறநூலாம் திருக்குறளை உலகவர்க்கெல்லாம் பொதுவாக இயற்றினார். அதனால் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு பெருமையும் பேரும் பெற்றது. வான்புகழ் வள்ளுவரின் தேனமிழ்த திருக்குறள் மனிதகுலத்திற்கு கிடைத்த அறிவு களஞ்சியம். வாழ்க்கை என்னும் கடலில் பயணம் செய்யும் மக்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கு. திருவள்ளுவர் மன்னர்களையோ வள்ளல்களையோ புகழ்ந்து பாடி பரிசு பெற விரும்பவில்லை. சமுதாயத்தில் வாழும் மக்களை பற்றி சிந்தித்தார். ஒரு சமுதாயம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதனை விரிவாக விளக்கியுள்ளார். மக்கள் வாழ்வில் செய்யத்தக்கன செய்யத்தகாதனவற்றை விரிவாக எடுத்துரைப்பதால் இது ஒரு சமுதாய வாழ்வியல் நூலாக கருதப்படுகிறது. அறவழியில் வாழ்கின்ற வாழ்வே நிறைவான இன்பம் தரும் வாழ்வாகும் என்பதை தெள்ளிரின் உரைக்கும் சிறப்பும் அனைத்து துறை நுட்பங்களையும் ஐயத்திற்கு இடமின்றி உணர்த்தும் திறத்தால் உலக பேரறிஞர்களும் தத்துவஞானிகளும் உலக உத்தமர் காந்தியடிகள், பேரறிஞர் அண்ணா, போப்படிகளார், டால்ஸ்டாய், ஆல்பர்ட் ஸ்வைட்சர், தந்தை பெரியார் முதலானவர்களால் போற்றி பரப்பப்பட்ட இந்நூல் முதன்மை பெற்றது. அறத்தில் அறமும் பொருளில் அறமும் இன்பத்தில் அறமும் ஆக முப்பால் முழுதும் அறம் ஊடகமாக இருப்பது சிறப்பினும் சிறப்பாகும். இந்நூல் அறம் சார்ந்த குமுகாயத்தை படைக்க எழுந்த நூல் ஆதலின் குறள் நெறியே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். திருக்குறளை முழுதுமாக உணர்ந்து அதன் பெருமை உணர்ந்து செயற்பட வேண்டுமெனில் திருக்குறளுக்கு உரையாக விளங்குவதும் திருக்குறளே என்பதனையும் தொல்காப்பியம் முதலான சங்க நூல்கள் காட்டும் கருத்துக்களோடு இயற்கையாக நம் வாழ்வில் காணும் அனுபவங்களாம் பட்டறிவும் துணையாக வேண்டும். அத்தகைய சிறப்பும் பெருமையும் உயர்வும் உடையது திருக்குறளே ஆகும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்னும் குறட்பாவில் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி என்பது ஒருமுகப்பட்டு கற்கும் கல்வி எனப்படும். அஃதாவது வள்ளலார் குறிப்பிடுவதைப் போல் நான் படிக்கும்போது என்னை நான் அறியேன் மற்றும் ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் என்பதுவே ஒருமுகப்படல் என்பதாகும். திருக்குறளில் மாந்தர்தம் உயர்குணங்களாக அறியப்படுவன தூய அறிவு, மென்மை, விருப்பு வெறுப்பு இன்மை, இன்பம் துன்பம் கருதாமை, ஐந்தவித்தல், ஒப்பின்மை, அந்தன்மை, நிறைவு என்பனவாம். வள்ளுவர் காட்டும் இறைமை கொள்கையால் மெய் உணர்தலாலும் அவா அறுத்தலாலும் பேரா இயற்கையாம் இறைமையை செம்பொருளை கண்டுகொள்ள இயலும் என்பதாம். இவ்வாறாக மாந்தரை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது திருக்குறளேயாம். இனி நாம் குறிப்பாக வள்ளுவர் காட்டும் மருந்து என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். மரு என்றால் மனம். நறுமணம் தருவது மரு கொழுந்து, கையில் அழகுக்கு அணிவது மரு தோன்றி, மருமகன், மருமகள் என்பதன் பெருமையும் அறியலாம். மருந்து பயன்படுத்தாமல் நலமாக வாழும் வாழ்வே அறிவார்ந்த நல்வாழ்வு எனலாம். தீரா நோய்கள், தொற்று நோய்கள், நேர்ச்சிகள் ஆகியவற்றுக்கு மருத்துவமனையை நாடலாம். ஆனால் இன்றைய நிலையில் நோய்களுக்கு பஞ்சமே இல்லை எனலாம். ஏன்? நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்வை மறந்துவிட்டோம் அல்லது மறுத்துவிட்டோம் எனலாம்.
வாய்ச்சுவையை பெரிதாக மதிக்கும் நிலை நம்மிடையே மிகுந்து விட்டது. போதும் என்ற மனம் சுருங்கிவிட்டது. வாழ்வில் வஞ்சமும் சூழ்ச்சியும் பொய்யும் புரட்டும் நிறைந்து விட்டன. நோய் வந்து மருந்து உண்பான், அம்மருந்தே வேறு நோயை உண்டாக்கி பெருக்கிக் கொண்டே இருக்கும். அவ்வாறு இருந்தால்தான் மருத்துவத்தால் பெருவாழ்வு வாழலாம் என்னும் எண்ணம் அயலார் வழி இறக்குமதி ஆயிற்று. அதுவே இன்று நோய் பரவலும் மருந்து பெருக்கமும் ஆகிவிட்டன. மருத்துவ கல்வி கற்க பெரும் பொருட்செலவு ஆகும். இதை ஈடுகட்ட என்ன செய்ய வேண்டும்? நோய்கள் பெருக வேண்டும், நோயாளிகள் பெருக வேண்டும், எளிய நோய்க்கும் பெரிய செலவு செய்ய வேண்டும். இவற்றுக்கெல்லாம் காரணம் உடல் உழைப்பு இல்லாமை, நடைப்பயிற்சி, ஓட்டம், நீரில் நீந்துதல், விளையாட்டு தவிர்ப்பு, இயற்கைக்கு மாறான செயல்களில் ஈடுபடுதல் முதலானவற்றோடு பொறாமை, பேராசை, கோபம், தீய சொற்களை பேசுதல் முதலான மனமாசுகளும் காரணங்களாகும். மனமாசுகளால் மண்ணும் நீரும் காற்றும் உணவும் மாசுற்று நமக்கு தீங்குகளை விளைவிக்கின்றன. மருந்து இல்லாமல் வாழும் வாழ்வு நம் கைகளிலேயே உள்ளது. அது நம் நாவிலேயே உள்ளது. தக்கதை உண்ண வேண்டும். அளவறிந்து நாம் உண்ட உணவு செரித்தபின் நமக்கு ஏற்புடைய உணவை உண்ண வேண்டும். நாவை கட்டுப்படுத்துவதே நோயை கட்டுப்படுத்த முதல் வழியாகும். நோயை பற்றியும் மருந்து செய்முறை பற்றியும், நோயை ஆயும் முறை பற்றியும், அதை நீக்கும் மருந்து பற்றியும், நோயாளி கடைபிடிக்க வேண்டிய முறையை பற்றியும் அறிந்தவர்கள் நோய்க்கு காரணிகளான ஊதை, பித்தம், கோழை என்பனவற்றுள் எது மிகுந்து அல்லது குறைந்து நோயை உண்டாக்கி உள்ளதை உணர்ந்து அதற்கேற்ப மருந்து கொடுத்து ஆற்றுப்படுத்தினால் நோய் குணமாகும். மாந்தனிலும் குறைந்த அறிவினையுடைய விலங்கு, பறவை முதலானவை மாந்த அளவிற்கு நோய்வாய்ப்படுவதில்லை. காரணம் தேவையானவற்றை உண்பதும் பருகுவதும் காலநிலைக்கேற்ப இடமாற்றம் கொள்வதுமே ஆகும். அவற்றிற்கான மருத்துவமனைகள் மிக மிக குறைவே. ஆனால் மாந்தற்கானவை உணவகங்களை விட கூடுதலாக உள்ளன. அஃறிணைகளின் உணவுக்கட்டு உயர்தனைக்கு இல்லை என்பதே உண்மை. தான் உண்ட உணவு செரிமானம் ஆனதை தெளிந்து கொண்டு உண்பானேயானால் உடலுக்கு மருந்து தேவையில்லை. அச்செரிமானமே அரிய மருந்தாகி நோய் அண்டாமல் அகற்றிவிடும். உணவு தேவை உயிரின் தோற்றம் முதல் முடிவு வரை வேண்டியது. அதனை அளவறிந்து உண்ண வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என்பதைத்தான் வள்ளுவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். மேலும் உடலுக்கு ஓய்வு தருவது போல் குடலுக்கும் ஓய்வு தர வேண்டும். மெல்லிய மயில் தோகையும் அளவுக்கு மேல் ஏற்றினால் வண்டியின் வலிய இரும்பு அச்சும் ஒடியுமா போலே அளவுக்கு அதிகமாக உண்டால் நோய் உண்டாகும். நரம்பு, எலும்பு, தசை முதலியவற்றால் ஆன உடலுக்கு உண்டது செரித்தமைக்கு பிறகு உண்டால் மருந்து வேண்டா. இதனை வள்ளுவப் பெருந்தகை மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணல் என்பார். சிறப்பு வாய்ந்த உடலை பெற்றவன் அதனை நெடுங்காலம் காக்க வேண்டும் என்றால் தான் முன் உண்டது முழுமையாக செரித்துவிட்ட பிறகு தன் உடல்நிலை, செரிப்பு நிலை, உழைப்பு நிலை, உணவு நிலை என்பவற்றின் அளவை அறிந்து உண்ண வேண்டும். அளவுக்கு விஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு என்பது உணர்ந்து அளவுக்கு மேல் உண்டு வயிற்றை பெருக்காமல் அளவறிந்து உண்ண வேண்டும். அற்றால் நன்கு பசித்தால் அளவறிந்து உண்க, அகுது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்றார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் என்னும் குறட்பா
பொதுநலைப்பட்டதானாலும் இதற்கும் பொருந்துமாம் என்பது உணர வேண்டும். சில மெல் உணவு விரைந்து செரித்து போகும், இட்லி முதலானவை. சில வல் உணவு செரிக்க நெடுதி நேரம் ஆகும். எவ்வளவாயினும் செரித்து போனதை அறிந்து உண்பார்க்கு நோய் இல்லை, மருந்தும் வேண்டா. உண்ட உணவு செரித்ததை அறிந்து பின் மிக பசித்து தன் உடலுக்கும் உணர்வுக்கும் மாறுபாடில்லாத உணவை தெரிந்து உண்பது கடமையாக கொள்ள வேண்டும். அதை மிக அருமையாக சொல்லுவார். அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து, நன்றாக பசித்த பின் உண்ணுதல் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருபோது உண்பான் யோகி, இருபோது உண்பான் போகி, முப்போது உண்பான் ரோகி என்பது நம் முன்னோர் சொல்லி போந்தவை. அதாவது அவனவனுக்கு அவன் பசிப்பு நிலையே அளவுகோல் என்பதை உய்த்து உணர்தல் வேண்டும். ஒரே மாதிரி உடல் அமைப்பும் ஒரே மாதிரி உணவும் ஒவ்வொருவருக்கும் ஏற்புடையதாக இருப்பது இல்லை. அவரவர்கள் உடல்நிலை, உழைப்பு நிலை முதலியவற்றை பொறுத்து அவை மாறுபடும். தன் உணவை தான் பகுத்து உண்ணலாவது காலையில் 1/4 பங்கு, பகலில் 1/2 பங்கு, இரவில் 1/4 பங்கு, இதுவே மொத்தத்தில் ஒருவேளை உணவு என்பர் அறிவர். மனதுக்கும் உடலுக்கும் மாறுபாடு செய்யாத உணவையும் மிகுதியாக படைத்ததை எல்லாம் உண்ணாமல் வேண்டா என மறுத்து கூறியும் வைத்தாலும் ஒதுக்கி வைத்து உண்ணுவதையும் உறுதியாக கொண்டால் உயிர் வாழ்வுக்கு தொல்லை தரும் நோய் இல்லை. அன்பு மிகுதியாக சில வீடுகளிலே அளவுக்கு அதிகமாக வைப்பார்கள். சும்மா சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்ளல் ஆகாது என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்பார். ஊறுபாடு இல்லாமல் வாழ வகை இருக்கும்போது ஊறுபாடாக்கும் உணவை கொள்வது முறையோ? மாறுபாடு அமைந்த ஆகா உணவை உண்பதும் சுவை அடக்கம் கொள்ளாமையும் போலியான உணர்வுகளுமே ஆம். புலால் உண்பதால் வலிமை பெறலாம் என்பது போலிமை அன்றி பிரிது இல்லை. உடற்பிணி நீக்குவதே உயிர்நலம் பேண வழியாகும். அற்றால் அளவறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு என்று சொல்லுவார். உண்ட உணவு இல்லாமல் அற்றுப்போன பின் உண்பவனிடத்து இன்பம் எவ்வாறு நிலைபெறாக அமையுமோ அவ்வாறு மிக பேரளவு உண்பவனிடத்து நோய் துன்பத்தை தரும் என்று சொல்கிறார். இன்பமும் துன்பமும் உண்ட உணவு, உணவின் அளவு, செரிமான அளவு என்பவற்றை பொறுத்தே அமையும் என்பதாம். நாம் உண்பதை உணவு என்று ஆன்றோர் குறிப்பிட்டார்கள். அஃறிணை உணவை இறை, தீனி என்றே குறிப்பர். உண்ட உணவு முழுதுமாக அற்றபின் உண்பது உணவு, அஃது இன்பம் பயக்கும். ஆனால் அஃறிணை உண்பது இறை, அது துன்பமே தரும். அஃறிணை உயிர்களுக்கு நோய் வருமாறும் அது வரின் நீக்குமாறும் அறியாதென்பது புலப்படும். மிக அருமையாக சொல்லுகிறார். இழிவறிந்து உண்பான்கண் இன்பம்போல் நிற்கும் களிபேறு இறையான்கண் நோய். நாம் நன்கு பசித்து உண்டால் நமக்கு இன்பம். அது இல்லாமல் நாம் அதிகமாக, அளவுக்கு அதிகமாக உண்டோமே ஆனால் அது நமக்கு நிச்சயமாக நோயை தரும் என்பதை மிக அருமையாக வலியுறுத்துகிறார். வயிற்றுப்பசி தீயின் அளவுக்கல்லாமல் அதனை தெரியாதவனாய் மிக உண்டால் நோயும் அளவில்லாமல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அளவறியாது சாப்பிடுகிறவன் அளவில்லாத நோய்கள் வளருவதற்கான இடமாவான் என்பதாகும். ஒருவர் உடலுக்கு ஒரு 3 இட்லி என்றால் போதும். இன்னொருவர் உழைப்பாளி என்றால் 4
5 சாப்பிடலாம். இவ்வாறு அதனை அவர் தேவையறிந்து உண்ண வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். தெரியான் என்னும் சொல் சிந்தனைக்கு உரியது. தீயளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோயளவு இன்றிப்படும். தீ அளவு என்பது நம்முடைய பசி, அதற்கு போதுமான உணவு என்பதை நமது வயிறே நமக்கு சொல்லும். அதை உணராதவன் வேற எதை உணர்வான் என்பதை தான் மிக அருமையாக அவன் அறியான் தெரியான் என்று குறிப்பிடுகிறார். பெரிது என்பது தவறு செய்கிறான் என்பதை உணர்த்துவதாக அமையும். பெரிது உண்ணின். இக்குறட்பாவில் நோய் வருவதற்கு முதன்மையான அடிப்படை காரணம் கூறப்பட்டது. ஒருவன் உணவு உண்ணும் அளவறிந்து உண்டால் உறுதியாக அவன் நீண்டு வாழலாம் என்பதே அதன் பொருளாக அமைகிறது. செரிப்பின் அளவே தீ அளவு எனப்படும். வெளியே அளக்கப்படவோ நினைவுபடுத்தி அளக்க வேண்டுவதோ இல்லாமல் தன்னுள்ளேயே எரிந்து கொண்டும் வேளைதோறும் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பது பசி. அது பசி பாருங்கள், நேரத்திற்கு பசிக்கும். அதை வேறு ஒருவர் சொல்ல வேண்டியது இல்லை, நம்முடைய வயிறு நமக்கு சொல்லும். அதனை உணர்ந்து கொள்ளாதவனால் எதனை உணர்ந்து கொள்ள முடியும்? நான் அடக்கமின்றி பேசுவான் தன் சொல்லாலேயே பிறரிடம் இன்னலுக்கு ஆளாவான். அதனால் யாகாவான் எனினும் நான் காப்பான். ஆனால் பசி அத்தகையது அன்று. பசியறிந்து அளவறிந்து ஏற்பறிந்து உண்ணல் என்பது பசியனே உணர்தல் வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் பசி நோய் உடல் நோயும் உண்டாம் என்பது உணர்க. பசியில்லாமல் உண்டால் உண்பதன் சுவையும் தோன்றாது, மாறாக நோயையே உண்டாக்கும். தீயன அறிந்து அவற்றை விலக்கி உட்கொள்ளவே நோயிலா வாழ்வு, மருந்து வேண்டா வாழ்வு என்பதை மாந்தர் தெரிந்து உணர்தல் வேண்டும். நோயாளியாக வந்தவன் உடலை ஆய்ந்தும் நோயை பற்றி அவன் கூறும் சொற்களை கொண்டும் அந்நோய் ஏற்படுவதற்கு அமைந்த அடிப்படை என்ன என்பதை உணர்ந்து அந்நோயை தீர்க்கும் வழிமுறைகள் எவை என்பதை ஆய்ந்து அந்நோய் தீர மருந்து தந்தும் பற்றியம் கூறியும் இவ்வகைகளை மேற்கொண்டால் நோய் முழுமையாய் நீங்கும் என்றும் நம்பிக்கை ஊட்டலும் வேண்டும். நோய் தீரும் என்ற நம்பிக்கை உண்டாக்குதல் நோய் தீர்வில் அரை வெற்றி என்று சொல்லலாம். இதன் அடிப்படையிலேயே மந்திரித்தல் என்பதும் தோன்றலாயிற்று. அதைத்தான் மிக அருமையாக வள்ளுவப் பெருந்தகை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொன்னார். நோய் வருவதற்கு காரணம் உணவும் செயலுமே ஆகும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறிந்து உணர வேண்டும். நோயினை தணிக்கும் வழியினை தெரிந்து கொள்ள சில வாய்வழி மருந்தால், சில ஊசி வழி மருந்தால், சில அறுவை சிகிச்சை முறைகளால், சில பயிற்சி முறைகளால், சில சுடு முயல்வால் நோய் குணமாகும் என்பதை உணர்ந்த வள்ளுவப் பெரியார் வாய்ப்பச் செயல் என்று சொல்லுகிறார். சிலருக்கு மாத்திரையால் குணமாகும், சிலருக்கு ஊசி போட்டால் தான் குணமாகும், சிலருக்கு ஆப்ரேஷன் அறுவை செய்தால்தான் குணமாகும் என்பதை மிக அருமையாக தொலைநோக்கோடு கூறிய பெரியவர் நம்முடைய வள்ளுவர் ஆசான். நோய் நீக்கலில் இடமும் காலமும் கூட இடம்பெறும் என்பதை விளக்கவே அது தணிக்கும் வாய் என்று குறிப்பிட்டார். நாம் நோய் நீங்கணும்னா காலையில் 2 மாத்திரை மதியானம் 2 மாத்திரைன்னு சொன்னால், சார் சேர்ந்த மாதிரி காலையிலேயே 4 போட்டுக்கிறேன்னு சொன்னால் சரியாக வராது என்பதை மிக அருமையாக இடம் காலம், நீங்கள் கதகதப்பான இடத்தில் இருக்க வேண்டும், வெந்நீர் பருக வேண்டும் என்பதெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிற முறையிலே இருந்து அந்த நோய் குணமாகும். தைரியப்படுத்த வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லுகிறார். எனவே நோய் இன்னதென ஆராய்ந்து, நோய் வந்த காரணத்தையும் ஆராய்ந்து, நோயை தீர்க்கின்ற வழியையும் ஆராய்ந்து அவ்வழியில் தவறாமல் மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதே வள்ளுவர் வழியாம். மருத்துவர்கள் இவற்றை தவறாது கடைபிடித்தால் பெரும் புகழுக்கு உரியவர் ஆவர் என்பது திண்ணம். அடுத்ததாக மருத்துவ நூல்களை ஆய்ந்து கற்ற மருத்துவன்
நோய் உற்றவனின் வயது, வலிமை, பணியின் தன்மை முதலியவற்றையும், நோய் தோன்றிய கால அளவு, தோன்றிய பின் வளர்நிலை அளவு, முன் செய்த மருத்துவ அளவு, வெப்பதட்பம், பணி முதலாம் பருவகால அளவு முதலியவற்றையும் எண்ணி மருத்துவம் செய்தல் வேண்டும். அகவை வேறுபாட்டாலும் மனவலிமை மென்மை வேறுபாடுகளாலும் நோய் தோன்றிய வளர்ந்த முதிர்நிலை வேறுபாடுகளாலும் நோய்க்குரிய மருந்தை உணர்ந்து அறிந்து தர வேண்டும். அப்போதுதான் நோய் குணமாகும். அதை மிக அருமையாக உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவனாக இருக்கிறவன் யாருக்கு நோய் வந்திருக்கிறது, அவருக்கு என்ன மற்ற பின்விளைவு நோய்கள் இருக்கின்றன, அவர் எங்கெங்கெல்லாம் மருத்துவம் செய்திருக்கிறார், அவருக்கு என்னென்ன தேவை என்பதை முழுதுமாக உணர வேண்டும். ஒருவர் உடல்நிலை போல் மற்றவர் உடல்நிலை இருப்பதில்லை. உணவு பழக்கம், சுற்றுச்சூழல், வசிப்பிடம், வயது, தொடர்நோய் ஆய அனைத்தையும் ஆய்ந்து மருந்து தரல் வேண்டும். ஒரே வகையான மருந்து இவற்றுக்கு எல்லாம் பொருந்துவாகாதே. காய்ச்சல் என்றால் ஒருத்தருக்கு கொடுக்குற மருந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அவருடைய உடல்நிலை, அவருடைய இருக்குமிடம், அவருடைய வயது முதலியவற்றை ஆய வேண்டும் என்பதை உளவியல் அடிப்படையில் மிக அருமையாக செயல்பட வேண்டும் என்பதை விளக்குகின்றார். தொடர் நோய்க்கு மருந்து உண்பார்க்கும் ஊசி முதலான எடுத்துக்கொள்ளும் நோயர்க்கும் சூழல் மாறுபாட்டால் நோய் உற்றாருக்கும் ஒரே வகை நோய் எனினும் ஒரே வகை மருந்தால் நோய் நீங்குமா? நீங்காதே. நோயுற்றார்க்கு ஏற்ப மருந்தை கூட்டியும் குறைத்தும் சேர்த்துமல்லவா தரல் வேண்டும். இவற்றையெல்லாம் நுட்பமாய் உணர்ந்த தெய்வப்புலவர் கருதி செயல் என்று மிக அருமையாக குறிப்பிடுகிறார். அவர் தம் மதிநுட்பத்தை எண்ணி எண்ணி வியத்தலே வேண்டும். நூல் நெறியாலும் உணர்வு மிகுதியாலும் பட்டறிவாலும் காலம் அறிந்து செயற்படுவதோடு மருந்தின் அளவும் மருத்துவ முறையில் கருதற்பாலது என்பதை தெளிவாக உணர்த்துகிறார். நோய்க்கு மருந்து என்பது நோயுற்றவன் நோயை தீர்ப்பவனான மருத்துவன், நோய் தீர்க்கும் மருந்து நோயுற்றவனின் பக்கத்திலிருந்து உதவுவான் என்று சொல்லப்பட்ட 4 பிரிவுகளை உடையதாகும். எவ்வகை மருத்துவ முறையானாலும் இந்நாற்பகுதிகளும் இல்லாமல் நோயை குணப்படுத்தவே இயலாது. உலகெங்கும் உள்ள அனைத்து மருத்துவங்களுக்கும் அடிப்படையாக அன்று முதல் இன்று வரை தொடர்வது இந்4 பிரிவுகளுமேயாம். மருந்துகள் மாறலாம், புது புது கண்டுபிடிப்புகள் வரலாம், மருத்துவ முறைகள் கூட மாறலாம். ஆனால் நாற்பகுப்புகளும் என்றுமே மாறா என்பதனை உணர்த்தவே நாற்கூற்றே மருந்து என்று வரையறுத்து உறுதிபட கூறியுள்ளார் எனலாம். அவரது நுண்மான் நுழைபுலமும் தொலைநோக்குமே அவரை உலகப் பேராசானாக நம்மை வியக்க வைக்கிறது. உற்றவன் தீர்ப்பான், மருந்து உழை செல்வான் என்று அப்பால் 4 கூற்றே மருந்து. உற்றவன் நோயாளி, தீர்ப்பவன் மருத்துவன், மருந்து உழை செல்வான் உடன் இருப்பவன். ஆக எம் முன்னோர் அந்நாளில் நம் முன்னோர் அந்நாளில் சமையல் கூட 5½ பெட்டியையே இயற்கை மருத்துவ பெட்டியாக கருதினர் எனலாம். அது மட்டுமன்றி உணவே மருந்தாக உணவு முறையை அமைத்து வாழ்ந்தனர். வீட்டு பாட்டிகளே மருத்துவர் நிலைக்கு உயர்ந்து விளங்கி வந்துள்ளனர் என்பது ஆய்வர் அறிவர். காலப்போக்கில் அதனை மறந்தே போனோம் என்பதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். சிறு நோய்க்கு கூட மருத்துவமனையை, மருத்துவரை நாட வேண்டிய அவல நிலைக்கு ஆளாகி போனோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாயிற்று. இக்குறட்பாவில் மருத்துவனை தீர்ப்பான் என கூறியுள்ளமை மருத்துவனின் சிறப்பை உணர்த்துவதாக கொள்ளலாம். எனவேதான் அக்காலம் முதல் இக்காலம் வரை மருத்துவர்கள் மேல்நிலைப்பட்டவர்களாக, சமுதாயத்தில் சிறப்புக்கு உரியவர்களாக, வணங்கத்தக்கவர்களாக மதிக்கப்படுகின்றனர். ஆனால் தற்காலத்தில் சிலரின் செயல்பாடுகள்
போற்றற்குரிய நிலையில் இல்லை என்பதே உண்மை. ஆக வள்ளுவர் காட்டும் மருந்து என்பது அந்த ஒரு அதிகாரத்தை எந்த ஒருவன் பின்பற்றுவானேயானால் அவன் வாழ்நாளெல்லாம் நோயற்றவனாக, மிகுந்த செல்வந்தனாக, மன மகிழ்ச்சி நிறைந்தவனாக, என்றேறும் பிறரால் புகழப்படுவனாக, தான் நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்கின்ற ஆற்றல் உடையவனாக விளங்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு வேறு ஒன்றும் சான்று வேண்டாம். வள்ளுவரின் மருந்து அதிகாரத்திலே இருக்கிற 10 குறட்பாக்களை மேற்கொண்டால் பேரும் புகழும் நிலைக்கும் நிலைபெறும் என்று நாம் உணர்ந்து செயல்படுவோமாக. நன்றி, வணக்கம்.